வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தாங்க பேச போகிறோம். இப்போ கடன் இல்லாத மனுஷனே உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஏங்க, நம்ம சும்மாவே சொல்லிகிட்டே இருப்போம், கடவுளுக்கே கடன் இருக்குது, திருப்பதி பெருமாள் சாமிக்கே கடன் இருக்குது அப்படின்னு பேசுவோம். அப்புறம் நம்ம நாடு, நம்ம பேங்க்ஸு, எல்லா கண்ட்ரீஸு, ஸ்டேட்ஸு, எவ்ரி ஒன் கடனில் தான் இருக்காங்க. கடன் இல்லாத மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி கேஷுவலாக விட்டுருவோம். பட் இப்படி கேஷுவலாக விட்டு விட்டு தாங்க இது வரைக்கும் நம்ம கடனுக்கு அடிமை ஆயிட்டோம். அதாவது கடனுக்கு இரையாயிட்டோன்னு சொல்லலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எப்படியோ போய் கடனில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் எப்படி கடனில் போய் மாட்டிக்கிட்டோன்னு தெரியல. ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க, ஆக்சுவலி நான் நிறைய பணம் சம்பாதிக்கணுன்றது தான்டா என்னோடய மெயின் ஐடியாவே, ஆனால் எப்படி கடன் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண போய் லாஸ் ஆகி அதுலேருந்து கடன் ஆயிருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட போய் அதுலேருந்து கடன் ஆயிருக்கலாம், இல்லை சும்மா லோன் தராங்களே ஏன் அப்படின்னு சொல்லி அந்த லோனை எடுத்து அதை லக்ஸுரியாக என்ஜாய் பண்ணி அதுலேருந்து கடன் ஆயிருக்கலாம், இல்லை அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி அதுலேருந்து கடன் ஆயிருக்கலாம். ரீசன்ஸ் என்னவா இருக்கட்டும்ங்க கடன் ஆகிறதுக்கு, எப்படியோ ஒன்று ஆக மொத்தம் கடன் அப்படின்ற ஒரு பெரிய ட்ராப்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். இப்போ அந்த கடன் அப்படின்ற ட்ராப்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் தாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இப்போ அந்த கடன்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டு நம்ம உக்காந்து பொறுமையாக போடணுங்க. இப்போது நம்ம தனியாக இருக்கிற ஒரு இடத்துல உக்காந்து தனிமையாக ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு இடத்துல உக்காந்து ஒரு நோட்டு பென்னு பேப்பர் எடுத்துகிட்டு பொறுமையாக உட்காந்து லிஸ்ட்டு போடணுங்க. முதல்ல நமக்கு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன கடன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டுட்டு அதை நம்ம முதல்ல பிரிக்கணும். என்ன கடன் எந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, எந்த கடன் அதிக இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, எந்த கடன் கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டை போட்டு டோட்டல் பண்ணி நமக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல உட்காந்து லிஸ்ட்டு போடணும். அப்போ தான் நமக்கு இவ்வளோ கடன் இருக்கா, இதுக்கு மேலே நம்ம இந்த கடனை வளர்க்கக்கூடாது, எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் நமக்குள்ளேயே உருவாகும். இந்த லிஸ்ட்டு போட்ட அப்புறமா என்ன நடக்கும்னா, நமக்குள்ளேயே நம்மளை அறியாமல் ஒரு தைரியம் வரும். ஏன்னா இது இந்த கடன் அப்படின்றது ஒரு பெரிய தொல்லை, மனவேதனை. அந்த மனவேதனை, அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே வரணுங்க. இப்போ சொல்லப்போனால் ஒரு குட்டை இருக்குது, அதில் தண்ணி இருக்குது, ஒரு சின்ன பாண்டு, அதில் வாட்டர் ஃபுல்லாக இருக்குது, அதில் நம்ம சும்மா இல்லாமல் கல் போட்டுட்ருப்போம் இல்லையா, சின்ன குழந்தைங்கள இருக்கும்போது கல் போட்டால் அந்த தண்ணியெல்லாம் கலங்கிரும். அப்போ என்ன பண்ணுறது, அந்த தண்ணி எல்லாம் கலங்கி ஒரு மாதிரி மட்டிஷாக ஆயிரும் இல்லைங்களா, மண்ணா கல்லை போட்டு கலக்கி விட்டு அந்த தண்ணி கலக்கலாகி அது இப்போ அந்த தண்ணி அப்படியே ரொம்ப நேரம் அமைதியாக எதுவும் தொடாமல் டிஸ்டர்ப் பண்ணால் விட்டுட்டா என்ன ஆயிரும், அந்த தண்ணி ரொம்ப பிளெயின் கிளியர் வாட்டராக ஆயிரும் இல்லைங்களா. அதே மாதிரி தாங்க நம்ம மனசும் முதல்ல ஐயோ கடன் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறதை விட்டுட்டு அந்த பயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த லிஸ்ட்டு போட்டாலே நம்ம அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துடுவோம், அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன கடன் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, எங்கே கடன் இருக்குது, எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம மனசு ஒரு தெளிவாக ஒரு அமைதியாக இருக்கணும். எங்கள் கடன் இல்லாமல் யாருங்க இருக்காங்க, மேக்ஸிமம் அதாவது ஒரு குட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல கடன், ஒரு பிஸ்னஸ்க்காக வாங்கின கடன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வாங்கின கடன், அப்புறமா பேங்க்கில் ஒரு வீடு கட்டுறதுக்காக வாங்கின கடன், ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குமே ஒரு கடன் இருக்குதுங்க. கடன் இல்லாமல் யாருமே கிடையாது. முதல்ல நம்ம உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு தப்பை செய்ய கிடையாது. எல்லாருக்குமே கடன் இருக்குது, நமக்கும் கடன் இருக்குது. அது கொஞ்சமோ நிறையவோ கடன் அப்படின்ற ஒரு ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தாங்க யோசிக்கணும். நம்ம யோசிச்சாதாங்க நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த கடன் அப்படின்ற ஒரு பெரிய வலி, ஒரு மனவேதனை, அந்த டிப்ரெஷன் அதுலேருந்து வெளியே வந்துட்டாலே நமக்கு அடுத்து அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்ற ஒரு சொல்யூஷன், அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்போவுமே நம்ம ஐயோ கடனில் மாட்டிக்கிட்டோமே, ஐயோ அந்த இஎம்ஐ கட்டணுமே, ஐயோ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஐயோ இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த மனவேதனையில் சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல், சிரிக்க கூட முடியாமல்
எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாட முடியாமல், எந்த ஒரு ட்ரிப்புக்கும் வெளியே போக முடியாமல், நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய முடியாமல், எவ்வளவோ டார்ச்சர்ஸு. இவ்வளோ டார்ச்சர்ஸை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கடன் நமக்கு ஆயிடுச்சு, நம்ம இப்போது இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நம்ம வந்து தீர்க்கமாக உக்காந்து யோசித்தா கண்டிப்பாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. எப்பயுமே நம்ம வந்து ஐயோ கடன் ஆயிடுச்சே அப்படின்னு பயந்து பயந்து சாவறதுக்கு பதிலாக, பயந்து பயந்து ஓடி ஓடி ஒளியறதுக்கு பதிலாக நம்ம உக்காந்து யோசிச்சா கண்டிப்பாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் ஆயிடுச்சே இந்த கடனை அடைக்கிறதுக்கு முதல்ல இன்னொரு கடன் பண்ணுறதை நிறுத்துங்க. இப்போது ஆல்ரெடி இருக்கிற கடனுக்கே நம்ம வந்துட்டு எப்படி மணி ஏர்ன் பண்ணி அதை வந்துட்டு அடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இருக்கிற கடனை வந்து எப்படி நம்ம அடைக்கணும், எப்படி நம்ம வந்து அடிஷ்னல் இன்கம் வந்து பண்ணணும், அப்படி யோசிச்சாதாங்க நம்ம கடன் அடைக்க முடியும். இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் பண்ணுறது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக கடன்லேருந்து நம்ம வெளியவே வர முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன வந்து அடிஷ்னல் இன்கம் பண்ணணும் அப்படின்னு உக்காந்து யோசித்தாலே நமக்கு வந்து பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருங்க. முதல்ல அந்த கடனில் நம்ம மாட்டிக்கிட்டோம், அந்த கடன்லேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து பாதி கிணற தாண்டிட்டோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல கடன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. உலகத்தில் யாருமே பண்ணாத தப்பை நம்ம பண்ண கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏங்க பெருமாள் சாமி, திருப்பதி பெருமாள் சாமியே கடன் பண்ணியிருக்காருன்னு நம்ம சும்மா பேசிகிட்டு இருப்போம் இல்லைங்களா? எல்லா பேங்க்ஸும் டெப்ஸில் இருக்குது, உலக நாடுகளே வந்து டெப்ஸில் தான் இருக்காங்க, கவர்மெண்ட்டே கடனில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சும்மா ஜாலியாக ஜோக்காக பேசுவோம். இந்த மாதிரி பேசியே நம்மளை வந்துட்டு கடன் அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து கடன் எப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம உக்காந்து யோசித்தோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம கண் முன்னாடி 4-5 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். இந்த ஆப்பில் ஈஸியாக லோன் தராங்க, அந்த ஆப்பில் ஈஸியாக லோன் தராங்க, அதுக்கப்புறமா சங்கத்தில் வந்து பணம் தராங்க, சீட்டில் பணம் தராங்க. அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக ஒரு கடன் வாங்குறதுன்றது வந்து நமக்கு ஈஸியாக அவைலபிள் ஆயிடுச்சு. எப்படியும் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கட்டிக்கலாம்னு நினச்சி அதை நம்ம வந்து கட்டுறது தவறிடுறோம். அதனால தாங்க நம்மளுக்கு கடன் நிறைய ஆகுது. இப்போ நீங்கள் உக்காந்து யோசிங்க, எப்படி உங்களுக்கு கடன் ஆச்சு அப்படின்னு உக்காந்து யோசிச்சிங்கனாலே அந்த கடனை எப்படி அடைக்க முடியுன்ற சொல்யூஷனும் கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு அனலைஸ் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடன் கொடுக்குறவங்களுக்கு ஃபோன் அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். யாராவது கால் பண்ணாங்களா, கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுத்துட்றோங்க, இப்போ கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு, எதிர்பார்த்த அமௌண்ட் வரல, பணம் வர வேண்டிய இடத்துல வரல, பணம் வந்துடும், வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு ஷூரிட்டி கொடுங்க. அவங்க உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே நமக்கு வந்துட்டு கடன் கொடுத்தாங்க. அப்போது அவங்க நம்மளை நம்பாமல் இல்லை, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோன் அட்டெண்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருவோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னா புரிஞ்சுக்காதவங்க யாருமே கிடையாது. ஈவன் பேங்க்கில் கூட இஎம்ஐயோ இல்லை வந்து லோன் கட்டலைன்னா கூட ஒரு 3 months டைம் தராங்க. ஃபஸ்ட்டு யார் ஃபோன் பண்ணாலும் அந்த ஃபோன் கால்ஸை நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணி அட்டெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் பணம் வந்து வர வேண்டிய இடத்துலேருந்து வரலைங்க, வந்த உடனே நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்றோம் அப்படின்ற ஒரு ஷூரிட்டி கொடுங்க. அவங்களும் அதுக்கப்புறமா உங்களை கொஞ்சம் வந்துட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறத நிறுத்திடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பணம் வரணுன்ற ஒரு பயம், நமக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுறது ஒரு டார்ச்சராக மாறிடும். இப்போ நமக்கு அந்த பயமும் அந்த ஒரு டார்ச்சரும் ஒரு மனவேதனை இருந்தால் எப்படி நம்மளால் திங்க் பண்ண முடியும்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும் நம்ம மைண்டு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி அடிஷ்னல் இன்கம் பண்ணுறது, எந்த கடனை நம்ம முதல்ல அடைக்கலாம், எந்த அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கடனை நம்ம முதல்ல அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். எது ஒன்றும் முடியாததுன்னு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் உக்காந்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்ககிட்டயே இருக்குது.
இந்த கடன் அப்படின்றது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவோ மக்கள் வந்து எவ்வளவோ பெரிய கடன்ல இருந்தெல்லாம் வெளியே வந்திருக்காங்க. உங்களாலேயும் வெளியே வர முடியும் கண்டிப்பாக. நானும் வந்து எங்களுக்கும் நிறைய கடன் இருந்தது. அந்த கடன்லேருந்து நாங்களும் வந்துட்டு வெளியே வந்திருக்கோம். எங்களால் முடிஞ்சது உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக. இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. உங்களால் கண்டிப்பாக இந்த கடன்லேருந்து வெளியே வந்துட முடியும். தயவுசெய்து நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் வந்து அந்த கடனுக்கு இரையா போயிட வேண்டாம். அந்த கடன் அப்படின்ற ஒரு ட்ராப்லேருந்து வெளியே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மனசை வந்து தைரியப்படுத்திக்கோங்க. இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும் இப்போது? கண்டிப்பாக அந்த கடன்லேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். இவ்வளோதாங்க. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கூட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ திஸ் மச் ஆஃப் டைம். இவ்வளோ நேரம் என்னோடய ஆடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.